This video is sponsored by Zen Review Online. Zen Review Online is the one of the review portal site. நற்பவி நற்பவி நற்பவி. கனவு நம்ம எல்லாருக்குமே வரும். நம்ம பொறுத்த வரைக்கும் கனவுனாலே அது நல்ல கனவு கெட்ட கனவு மட்டும்தான். ஆனால் அறிவியலும் ஆன்மீகமும் கனவுகளுக்கு பல வகையான விளக்கங்களையும் அர்த்தங்களையும் சொல்லியிருக்குது. நாம் தினமும் காண்கின்ற கனவுகளுக்கு நமக்கே தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அதில் சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம காண்ற கனவுல பலவிதமான கோட்பாடுகள் இருக்குது. கனவுகள் எப்படி உருவாகுது, அவை நம்மளுடைய தூக்கத்தில் எப்படி செயல்படுது அப்படின்றத பார்க்கலாம். மனிதர்களோட தூக்கம் மற்றும் கனவுகளை பற்றி ஆய்வு செய்த உலகின் தலைசிறந்த ஆய்வாளர்களில் ஒருவரான மேத்யூ வாக்கர் கனவுகள் குறித்தும் அதோடைய வகைப்பாடுகள் உள்ளடக்கம் இதெல்லாம் பற்றி 7 வகையான கோட்பாடுகளாக வகைப்படுத்தியிருக்கிறாருங்க. நம்முடைய உணர்ச்சி நிலைகள் ஒரு வகையில் செயலாக்கம் பெற்று அதோட வெளிப்பாடாக கனவு தோன்றும். பொதுவாக கனவுகள் அதிகமாக உணர்ச்சி வசப்படும் என்று நிறைய பேருக்கு தெரியாதுங்க. மனிதன் இயல்பு நிலையில் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கனவுகளில் தான் நம்ம அதிகமாக உணர்ச்சி வசப்படுவோம். இவையெல்லாம் நம்மளுடைய இயல்பு நிலையில் இருக்கும்போது தோன்றும் பல உணர்ச்சி பூர்வமான சவால்களை சமாளிக்க உதவி செய்யும். அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற சிரமங்களை சமாளிக்கவும் அதற்கு நம்ம தயார்படுத்தவும் தான் இந்த கனவுகள் நமக்கு உதவி செய்துங்க. அடுத்து கனவுகள் பற்றி ஆய்வு செய்த பல ஆய்வாளர்களும் குறிப்பிட்டு சொல்கிறது இந்த கற்றல் பண்பு தாங்க. கனவுகளின் நோக்கமே நம்ம புதிய திறன்களை கற்றுக்கொள்வதும் நமக்கு ஏற்படும் சிக்கல்களை தீர்க்கின்ற திறன்களை கூர்மைப்படுத்தவும் கனவுகள் உதவி செய்து. ஒருத்தர் ஒரு வேலையை செய்யும் போதும் அதில் ஏதாவது சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டிய நிலை வரும்போதும் அது குறித்த கனவுகள் அவருக்கு வரலாம். அது அந்த சிக்கலுக்கான புதிய திறப்பு பாதைகளை அவருக்கு கொடுக்கும். அதே போல் கனவு கோட்பாடுகளில் இது ரொம்பவே முக்கியமான கோட்பாடுங்க. நினைவுகளை ஒருங்கிணைத்து காட்சியாக உருவாக்குவது, புதிய நினைவுகளை உருவாக்குவது இந்த கனவு செய்யுதுங்க. அதாவது நம்முடைய மூளை குறுகிய கால நிலைகளை மட்டுமே ஒருங்கிணைத்து நீண்ட கால நினைவுகளாக சேமிக்குது. அதுதாங்க கனவாக மாறுது. நம்மளுடைய மனதின் நிலைகளை ஒரு ஒழுங்கு நிலைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கே கனவுகள் வருதாங்க அப்படின்னு சில அறிஞர்கள் கனவுகளுக்கு விளக்கம் தராங்க. அதாவது ஒருத்தர் மனம் அவர் விழித்திருக்கும் போது சந்தித்த உணர்ச்சி தரவுகளை ஆராய்ச்சி செய்து தேவையான இடங்களில் சில நரம்பியல் இணைப்புகளை மூளைக்குள்ளே இருந்து கடத்தி மனதை ஒழுங்கமைக்குதாங்க. அதே போல் கனவுகளுக்கு அறிவியல் ரீதியான விளக்கங்களோடு ஆன்மீக ரீதியான விளக்கங்களும் தரப்படுது. அதில் மிக முக்கியமானது இந்த பிற உலக தொடர்பு. அதாவது கனவுக்குள்ள பிற உலகத்தில் இருப்பதாக பிற பரிமாணங்களை உருவாக்குவதாகவோ தோன்றலாம். உதாரணத்துக்கு கனவுகளின் வழியே வாழ்க்கையில் பிரிந்தவர்களையோ அன்புக்கு உரியவர்களையோ சந்திப்பதை போன்று நிகழலாம். இன்னும் சில ஆய்வாளர்கள் கனவு என்பதற்கு தனியே எந்தவித காரண காரியமோ அர்த்தங்களோ கிடையாது, அது மூளையின் சீரற்ற செயல்பாட்டால் உருவாக்கப்படும் ஒன்று, அதை வெறும் சத்தமாகவே கருதுகிறார்கள். தீராத சுய நினைவாற்ற ஆசைகள் இவைதான் பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்களால் கூறப்படுது. நம்முடைய மனதின் அடி ஆழத்தில் தேங்கியிருக்கும் விருப்பங்கள், நம்முடைய நிறைவேறாத ஆசைகள் ஆகியவை சேர்ந்து கனவுகளாக உருவாகுதுன்னு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்கங்க. கனவுகள் பொதுவாக அதோடைய தன்மைகளை அடிப்படையாக கொண்டு 6 வகையாக படுத்தப்படுதுங்க. அதில் பறக்கும் கனவுகள். இந்த வகை கனவுகள் மிகவும் ஆனந்தமானவை, நம்மால் நிஜத்தில் நினைத்து பார்க்க முடியாதவை, கற்பனைக்கு எட்ட முடியாதவை ஆகியவற்றை இந்த வகை கனவுக்குள் அடக்குவார்கள். பொதுவாக கனவுல மிதக்கிறான் என்று சொல்வதை கேட்டிருப்போம். அதாவது ஒருவித சுதந்திரத்தையும் கட்டுப்பாடற்ற மகிழ்ச்சியையும் இந்த வகை கனவுகள் கொடுக்கும். அடுத்து தெளிவான கனவுகள். தூங்குபவர் தன்னுடைய தூக்க நிலையில் கூட தன் கனவு காண்பதை உணர முடிந்தால் அதை உணர்ந்து கண்ணுக்குள்ளேயே தன்னுடைய உடல், மனம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறார் என்றால் அந்த வகை கனவு தெளிவான கனவுகள் என்று வரையறுக்கப்படுது.
கெட்ட கனவுகள். கெட்ட கனவுகள் என்பவை ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு பயத்தை தூண்டும் கனவுகளாக இருக்கின்றன. தினசரி சந்திக்கும் அழுத்தங்களை மூளை சேகரித்து அவற்றின் வெளியே வெளிப்படுத்தவும் நினைவுகளை கனவுகளாக தோன்றும். இந்த கெட்ட கனவுகள் தோன்றுவதற்கு ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம், உடல்நிலை, அச்ச உணர்வு, தூக்கமின்மை போன்ற பல காரணங்களால் ஏற்படுகின்றன. தீர்க்க தரிசன கனவுகள். சிலர் தங்களுக்கு வரும் கனவுகள் பலிக்கின்றன என கூற கேள்விப்பட்டிருப்போம். அதாவது எதிர்காலத்தில் நடக்கப்போகும் சில நிகழ்வுகளோ அல்லது அவை பற்றிய குறிப்புகளோ கனவுகளாக வரக்கூடும். அது போன்ற கனவுகளை தான் நாம் தீர்க்க தரிசன கனவுகள் என்று அழைக்கிறோம். தொடர்ச்சியான கனவுகள். ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கும் போது வெவ்வேறு சிறு சிறு கனவுகளின் தொடர்ச்சியாகவோ அல்லது இடையில் எழுந்து மீண்டும் கனவு வரும்போது அது முந்தைய கனவின் தொடர்ச்சியாகவோ அல்லது அதோடு தொடர்புடைய விஷயங்களாகவோ கனவுகள் வரலாம். மன அழுத்த கனவுகளும் பெரும்பாலும் நிறைய பேர் சந்தித்திருப்பீர்கள். இது கிட்டத்தட்ட கெட்ட கனவுகளுக்கு நெருக்கமானதாக தோன்றலாம். ஆனால் அதிலிருந்து வேறுபட்டதுதான் கனவு நிலையிலும் சரி, விழித்த பிறகும் கூட ஒருவித பதட்டமான மனநிலையை, விரும்பத்தகாத உணர்வையும் இந்த மன அழுத்த கனவுகள் உருவாக்கின்றன. கனவுகள் சிலருக்கு நன்றாக ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் சிலருக்கு நல்ல கனவுகளாக இருந்தாலும் ஞாபகத்தில் இருக்காது. உங்களுக்கு வரும் கனவுகளை நீங்கள் மறக்காமல் ஞாபகத்திலேயே வைத்திருக்க வேண்டுமென்றால் கீழ்வரும் வழிமுறைகளை பின்பற்றுங்கள். நல்ல தூக்கம். நல்ல நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் அவசியம். நல்ல தூக்க சுழற்சி இருப்பவர்கள் அடுத்த நாள் காலையில் நிதானமாக எழுந்திருப்பார்கள். இது இரவில் உங்களுக்கு வந்த கனவை நன்றாக நினைவில் வைத்திருக்க உதவும். நினைவுபடுத்துங்கள். காலையில் நிதானமாக தூங்கி எழுந்ததும் என்ன கனவு வந்தது என்பதை நிதானமாக ஓடவிட்டு நினைவுபடுத்துங்கள். டைரி வைத்துக் கொள்ளுங்கள். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். உங்களுடைய கனவுகளை, அதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் ஒரு டைரியில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சில நாட்களுக்கு பின் அதை பார்க்கும்போது நிறைய ஆச்சரியங்களை அது உங்களுக்கு கொடுக்கலாம். நிதானமாக எழுந்திருங்கள். எப்போதும் காலையில் தூங்கி எழும்போது படுக்கையிலிருந்து அவசரமாக எழக்கூடாது. அப்படி எழுந்தால் கனவுகள் மனதில் தங்காது. நிதானமாக எழுந்தால் அந்த கனவுகளின் நினைவுகளோடு எழுந்திருக்க முடியும். இந்த கனவு பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க புதியவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நிறைய வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வரும். வாழ்க வளத்துடன், வளர்க நலத்துடன்.